கருப்புசாமி வடக்கு நாயனார், கருப்பு வட்டமுனி, கருப்பண்ணசாமி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் வீரத் தெய்வம். பக்தர்கள் நம்பிக்கையின்படி, வரலாறும் ஆதாரமும் ஆரம்பத்தில் இவர் ஒரு மனிதர், ஒரு வீரரும் பாதுகாப்பாளரும். கிராமத்தில் அநியாயம், கொள்ளை, கொடுமை செய்தவர்களை தண்டிப்பவர். அனாயாசமா வரம் வாங்கி அமரராக மாறும் எதுவும் இல்லை. மரணத்திற்குப் பிறகு மக்கள் அவரை அவனுடைய நீதிக் குணத்திற்காக தெய்வத்தாக்கி பூஜிக்க ஆரம்பித்தார்கள். சட்டமும் அரசாங்க பாதுகாப்பும் பலம் இல்லாத பழங்காலத்தில் இப்படிப்பட்ட காவலர்கள் கிராம இரட்சகராக இருந்தார்கள். அவருக்கு மக்கள் வழிபாடு செய்யவே காரணம், அவன் பயம், நீதிமுறையும் கடைப்பிடித்தான். ஆவி தெய்வமாக மாறிய பின்பு நம்பிக்கை. பக்தர்கள் சொல்லும் கதையின்படி அவர் ஐயப்பனின் காவலராக இருந்தார். சபரிமலையை நோக்கி வரும் பக்தர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் பாதுகாக்கும் காவலராம். அதனால் பல ஆலயங்களில் இவர் முன் கதவு காவலன் போல வைக்கப்படுகிறார். ஏன் மக்கள் கருப்புசாமியை அஞ்சி வழிபடுகிறார்கள்? ஏனென்றால் இந்த தெய்வத்தின் மைய நோக்கம் ஒன்றுதான். நேர்மை இல்லாதவன் நசிக்கிறான். பொய், துரோகம், வஞ்சகம் செய்தவர்களுக்கு இவன் மன்னிப்பு கொடுக்க மாட்டானாம். கோபம் நீதிக்காக மட்டும். அலைபரப்ப காட்டு கோபம் இல்லை. அதனாலதான் அவரை முன்வைக்கிறார்கள். சத்தியமாயிரு, அஞ்ச வேண்டாம். அவருக்கு வார்த்தை கொடுத்தால் ஏன் மீறக்கூடாது? காரணம், மனிதன் கடவுளிடம் கொடுத்த வாக்கு உடைக்க பயப்படும்போது தவறு செய்ய மாட்டான். இந்த பயமே அவரது வழிபாட்டின் சக்தி. பிரபலமான கதைகள். நம்பிக்கை வடிவம். எழுமலைக்காரன் கதையில் திருடர்களை துரத்தி கொடூரனாக இருந்த அரசனை ஒழித்து மக்களுக்கு நீதி கொடுத்ததாக சொல்வார்கள். சில பகுதிகளில் பாண்டிய மன்னரின் படைத்தலைவர் என்ற சொல்லும் வரலாறு உள்ளது.